இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை சுட்டிக்காட்டிய திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகளை கேட்டு யோவானும் அந்திரேயாவும் இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். இயேசுவோடு தங்குகிறார்கள். இயேசுவினுடைய திருத்தூதர்களாக பின்னர் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். இயேசுவை எப்பொழுது ஒரு மனிதன் அனுபவிக்க முடியும்? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால் அதை செய்ய முடியாது. இயேசுவை பற்றி திருவிவிலியத்தை வாசித்து தெரிந்து கொண்டால் இயேசுவை அனுபவிக்க முடியாது. இவைகளெல்லாம் உதவி. இயேசுவோடு தங்க வேண்டும். இயேசுவிடம் நாம் தனியாக தங்கி அவருடைய வார்த்தைகள் என்ற கண்ணாடியில் நம்முடைய வாழ்க்கை என்ற நிகழ்வு எப்படி இருக்கிறது? அங்கே நிழல் இருக்கிறதா, கரைகள் இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் இயேசுவினுடைய வார்த்தைகள் என்ற கண்ணாடியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக அமர்ந்து அவரை உள்ளத்திலே ஏந்தி, ஆண்டவரே, நாம் திருப்பாடலிலே வாசிப்பதைப் போல 139வது திருப்பாடல் 24 வாசிப்பதைப் போல தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தைகள், ஆண்டவரே, என் உள்ளத்தில் உமக்கு எதிராக ஏதாவது சிந்தித்திருக்கிறேனா என்று ஆய்ந்து பாரும் என்று அவருடைய பிரசன்னத்திலே நாம் சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்மை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அவரை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அவரோடு இணைகிறோம். அன்பானவர்களே, இயேசுவோடு இணைந்தால் அன்றி அவரை அனுபவிக்க முடியாது. அவரை அனுபவிப்பது என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலையை அனுபவிக்கிறோம். இந்த மண்ணகத்திலிருந்து விண்ணக ஆவியானவருடைய ஆற்றலை நாம் அனுபவிக்கிறோம். அவரோடு தங்கும் பொழுதுதான் நம்மிலே இருக்கிற தீமைகளிலிருந்து விடுதலை ஆகிறோம். அப்படிப்பட்ட இறை அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். அன்பின் கடவுளே, எங்களையே நாங்கள் சுய ஆய்வு செய்ய பல வேளைகளில் நாங்கள் தயாராக இல்லை. மற்றவர்களை ஆய்வு செய்கிறோம். மற்ற காரியங்களை குறித்து நாங்கள் நிறைய ஆய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுள் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறீரா? உம்முடைய தூய ஆலயமாக நாங்கள் விளங்குகிறோமா? உமக்கு உரிய செயல்களை நாங்கள் செய்கிறோமா? நாங்கள் அறிவிக்கின்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறதா? செயலளவில் இருக்கிறதா என்றெல்லாம் நாங்கள் ஆய்ந்து பார்த்து இறை அனுபவம் பெற்று வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும், தெய்வ பயத்தை தாரும், உம்மீது வாஞ்சையை தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.